நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், உனக்கு என்னப்பா நார்மல் டெலிவரி தானே அப்படின்னு. ஆஃப்டர் வெர்ஜினல் நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்கன்னு தெரியுமா? தெரியலன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்காது. நம்ம பார்த்துருப்போம், பாயா கேர்ள்னு பார்த்துருப்போம், ஆன்டீரியா போஸ்டீரியர்னு பார்த்துருப்போம், ஸ்கேன் எப்போ எடுக்கிறது, எப்போ போகணும், எவ்வளோ வாட்டர் குடிக்கணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகிறதுன்னு நிறைய வீடியோ பார்த்துருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கவே மாட்டோம். நான் கூட டெலிவரிக்கு போகிறப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தேன். இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நான் ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்க்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டாக டெலிவரிக்கு இப்போ தான் போகிறீங்க, ஃபஸ்ட் டெலிவரிக்கு இப்போ தான் நீங்கள் உள்ள போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. நம்ம குழந்தை வெளியே வரும்போது அப்படின்னா பெரிலியம் சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அது என்னடா பெரிலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு 3 ஹோல்ஸ் இருக்குங்க. யூரின் போகிறதுக்கு, வர்ஜினா குழந்தை வெளியே வரதுக்கு, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பெரிலியம் சப்போர்ட் டாக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது அப்படின்னா எபிடோரமின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் நமக்கு போடுவாங்க. நம்ம வர்ஜினா போட்டு வி ஷேப்ல கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்றாங்க அப்படின்னா, குழந்தை வெளியே வரும்போது ஏனோ தானன்னு நிறைய பக்கம் ப்ளீடிங் போயிடும், நிறைய ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஏன் இந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா, கண்ட்ரோலாகவும் இருக்கும் குழந்தை. நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த பெயின்லெஸ் இருக்காது. நம்மளுக்கு 2 இப்படி கோடு மட்டும் தான் போடுவாங்க. ஸ்டிச்சஸ் ஒரு 6 போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க குழந்தை வெயிட்டை பொறுத்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. இப்போ குழந்தை 2க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 3-4 ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அந்த பெயின் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்குங்க. மோஸ்ட்லி ஒரு 2 வீக்ஸில் சரியாகும். அதுக்கு ரெமிடிஸ் நிறையாவே இருக்குது, ஹோம் ரெமிடிஸ் நிறையா இருக்குது. அது என்னங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ரொம்ப பெயின்லாம் இருக்காதுங்க. நம்ம குழந்தை நம்ம கையில் வர வரைக்கும் தான் அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சஸ் பெயின் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு இருக்கும், சரியாயிடும். ஆனால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், உனக்கு என்னப்பா நார்மல் டெலிவரி தானே அப்படின்னு. ஆனால் அதுதாங்க இல்லை. இப்போ நார்மல் டெலிவரிக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், குழந்தை வெளியே வந்துட்டு அந்த பெயின் இருக்காது, நம்ம நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 மந்த்துக்கு மட்டும் தான் நமக்கு அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெயின் இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பை.